உச்சநீதிமன்றத்தோட சில நிபந்தனைகளோட செந்தில் பாலாஜி அவர்கள் தன்னுடைய அமைச்சர் பதவியை ராஜினாமா செஞ்சிருக்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். ஆனா அந்த ராஜினாமாவுக்கு முன்னாடி செந்தில் பாலாஜி அவர்கள் செஞ்ச விஷயங்கள் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? ஏப்ரல் 27ல கோயம்புத்தூர்ல துணை முதல்வர் உதயநிதி அவர்கள் கலந்துக்க போற ஒரு ஃபங்க்ஷனோட ஏற்பாடெல்லாம் கவனிக்கிறதுக்காக ஏப்ரல் 26ஆம் தேதியே சென்னையில இருந்து கோயம்புத்தூர் புறப்பட்டாரு செந்தில் பாலாஜி அவர்கள். 26ஆம் தேதி மதியம் தலைமைச் செயலகத்துல இருக்கிற முதலமைச்சரோட செயலாளர் ஆபீஸ்க்கே போய் தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை எழுதி கொடுத்தாரு செந்தில் பாலாஜி அவர்கள். ஆனா அதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி தான் அமைச்சரா இருந்து செந்தில் பாலாஜி அவர்கள் செஞ்ச சில விஷயங்கள் தான் இன்னைக்கும் திமுக வட்டாரத்துல ஒரு பெரிய பேசு பொருளாவே பேசப்பட்டு வருது. செந்தில் பாலாஜி அவர்கள் தான் ராஜினாமா செய்ய போறோம் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் வந்ததுக்கு அப்புறமா தான் கிட்ட வந்த மின்சாரத்துறை, டாஸ்மாக் சம்பந்தமாவும் மத்த அமைச்சர்களுடைய துறைகள் சம்பந்தமாவும் ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருந்த இடமாறுதல் கோரிக்கை மனுக்கள்லாம் என்னென்ன நிலுவையில இருக்கு அப்படிங்கிறத விசாரிச்சாராம். அந்த மாதிரி நிலுவையில இருந்த தன்னுடைய துறை சம்பந்தமான விஷயங்களையும் சக அமைச்சர்கள் சம்பந்தப்பட்ட துறையோட விஷயங்களையும் அவங்ககிட்ட பேசி சரியா முடிச்சு கொடுத்துட்டாராம் செந்தில் பாலாஜி அவர்கள். வெள்ளிக்கிழமையில இருந்து தன்னை மீட் பண்ண வர்ற கட்சி நிர்வாகிகள் கிட்டையும் உதவியாளர்கள் கிட்டையும் ஏதாவது செய்யணுமா, நீங்க கொடுத்த கோரிக்கை ஏதாவது பாக்கி இருக்கா அப்படின்னு ஒண்ணு ஒண்ணா கேட்டு கேட்டு இடமாறுதல்கள் சம்பந்தமான நிலுவையில இருந்த நிர்வாக ரீதியான சின்ன சின்ன விஷயங்களையும் முடிச்சு கொடுத்துட்டாராம் செந்தில் பாலாஜி அவர்கள். நிர்வாக ரீதியா அது சின்ன விஷயங்களா இருந்தாலுமே கோரிக்கை வச்சவங்களுக்கு அது பெரிய விஷயமா தான் இருந்தது. திமுக அரசியல்ல பாத்தீங்கன்னா நிறைய அமைச்சர்கள் இருக்காங்க. கட்சிக்காரவங்க கேட்கிற கோரிக்கைகள், திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கேட்கிற கோரிக்கைகளை கூட பல அமைச்சர்கள் இதுவரை செஞ்சு கொடுத்ததே இல்ல. இப்போ ரீசெண்டா ஏப்ரல் 20ஆம் தேதி பாமக எம்எல்ஏ அருள் அவர்கள் கூட எல்லா அமைச்சர்களுக்குமே உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, சட்டமன்ற உறுப்பினர்களோட நியாயமான கோரிக்கைகளை இதுவரை எதை நீங்க செஞ்சு கொடுத்திருக்கீங்க அப்படின்னு கடிதம் ஒண்ண எழுதியிருக்காரு. இதுல செந்தில் பாலாஜி அவர்களை வேற கட்சியில இருந்து வந்தவங்க அப்படின்னு திமுகவுக்குள்ளேயே பலரும் சொல்லிட்டு வராங்க. ஆனா அவருக்குன்னு தனித்துவமான வட்டம் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறதுக்கு காரணம் இதுதான். அதனாலதான் அவர் ராஜினாமா செஞ்ச பிறகுமே அவரை பத்தி கோட்டையில இப்ப வரைக்குமே பேச்சு இருக்குன்னு திமுக வட்டாரங்கள்ல சொல்லிட்டு வராங்க.